ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, எவா அமாயாவை தேடி தனியாக அவளே ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிருப்பா. அங்கே வின்சென்ட்டையும் மீட் பண்ணியிருப்பா. அவனுக்கு மருந்து போட்டு கட்டி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பா. அண்ட் இந்த சைட் பார்த்தா நைட் கிங்டமோட கிங் ஆரியனை பனிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அமாயா ஆரியனை பேஸ்மெண்ட்லேருந்து காப்பாற்றி அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் மருந்து போட்டு விட்டுருப்பா. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலன்னா ஐ ஃபீல் டீமோட்டிவேட்டட். எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே தோண மாட்டுதுடா. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எங்கள் அம்மாயை அப்படியே பொறுமையாக மயிலிறக வச்சு ஆரியனுக்கு மருந்து போட்டு விடுறா. வலிக்குதா? ஐம் சாரி. நான் இல்லை இல்லை பிரின்சஸ், இட்ஸ் ஓகே. அவன் அப்படியே பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். எங்கள் அம்மாயாவும் அதை பார்த்துட்டு பொறுமையாக மருந்து போட்டு விடுறா. ஐம் சாரி. ஆரியன் அப்படியே திரும்பி அம்மாயாவை பார்க்குறான். இல்லை இல்லை பிரின்சஸ், நீங்கள் எதுவும் பண்ணலை. இல்லை, நான் ஐம் சாரி எனிவேஸ். இல்லை, இட்ஸ் மை ஜாப் டு ப்ரொடெக்ட் யூ அண்ட் எவா. யா, தட்ஸ் யூ ஜாப். ஆனால் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் என்னோட முதல் கடமையாக இருந்துச்சு. நான் அதில் குறுக்க வரலனா நீ தேவையில்லாமல் இப்படி. இல்லை, நீங்கள் எதுவும் பண்ணல. எவா, பிரின்சஸ் எவா எனக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. என்னால் ஆர்டரை மீற முடியல. அதனால் இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அம்மாயும் அப்படி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக மருந்து போட்டு விடுறா. அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் மருந்து போட்டு விட்டு அவனுக்கு கட்டும் போட்டு விடுறா. பிரின்சஸ், இல்லை பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, இட்ஸ் ஓகே. இனிமே என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை பிரின்சஸ், அப்படி இல்லை, இட்ஸ் ஓகே. அம்மாயை கட்டு போட்டு விட்டுட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. எங்கள் ஆரியன் அம்மாயா போகிறதே பார்த்துட்ருக்கான். இப்போ நான் கிங் கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஃபக். ஆரியன் அப்படியே திரும்ப அவனோட பாடிகார்ட் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அம்மாயா அப்படியே அவனோட ரூமை விட்டு வெளியே வந்து அவளோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேவுக்கு கிளம்புறா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த கேவுக்கு போயிட்டு வேகமாக அந்த கேவுக்குள்ளே நடந்து போகிறா. அப்படியே அந்த கேவோட கடைசி வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கா. என்னால் எதையுமே தடுக்க முடியல. என்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பவும் பிரச்சனை தான். எவா, அவளுக்கும் என்னால் பிரச்சனை தான். இப்போ இவன் யாருன்னே தெரியல. ஆனால் இவன் எனக்காக அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கான். எல்லாரும் என்னால் கஷ்டப்படுறாங்க. அப்பா கூட அதே தான். அப்பா இப்படி என்னை வெறுக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் பிறக்காமல் இருந்திருந்தா அம்மாக்கு அம்மாயோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவளுக்கு அழுது பழக்கமே கிடையாது. பிகாஸ் அவள் அழுதா அவள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவா. ஸோ அவளால் இதை தாங்கவே முடியல. ஸோ அம்மாயை அப்படியே வேகமாக அந்த கேவோட கடைசிக்கு ஓடுறா. அந்த கேவோட கடைசியை தாண்டி ஒரு லேக் இருக்குது. அவள் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலும், அவள் எப்போ அவளோட ப்ராக்டிஸை முடித்தாலும் இந்த லேக்குக்கு தான் வருவாள். ஸோ அவள் அப்படியே பொறுமையாக அவளோட ஸ்வாட் அண்ட் நைஃப் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவளுக்கு மேலே போட்டிருக்கிற ஜாக்கெட்டையும் கழட்டுறா. அவள் உள்ளே போட்டிருக்கிற அவளோட பிரின்சஸ் ட்ரெஸ் அவளோட செஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடைய அந்த லேக்குள்ளே இறங்குறா.
ஐம் சாரி. எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னால் தான் பிரச்சனை. அவள் அப்படியே அந்த லேக்குள்ளே போய் அதுக்குள்ளே அப்படியே முழுகிறா. இங்கே ஒருத்தன் வேகமாக அவனோட ஹார்ஸை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பிரின்ஸ், பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க? பிரின்ஸ், நீங்கள் இந்த சைட்லாம் வரக்கூடாது. நீ யார் அதை சொல்ல? ஏய், வழிவிடு, வழிவிடுன்னு சொன்னேன். இல்லை இல்லை பிரின்ஸ், கிங்க்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். நீங்கள் இங்கே வரக்கூடாது. வலியை விடுன்னு சொன்னேன். அவன் அப்படியே அவனோட ஹார்ஸை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பட் ஒரு சோல்ஜர் அவனை ஸ்டாப் பண்ண உடனேயும் அவன் அப்படியே அவனோட ஹார்ஸை வேகமாக ஸ்டாப் பண்ணுறான். நான் வழி விடுன்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டேன். இல்லை பிரின்ஸ், நீங்கள் இங்கே வரக்கூடாது. நான் வழியை விடுன்னு சொன்னேன். அவன் அப்படியே வேகமாக அந்த ஹார்ஸை விட்டு இறங்கி அந்த சோல்ஜரை போட்டு அடிக்கிறான். பிரின்ஸ், பிரின்ஸ், நான் வழியை விடுன்னு சொன்னப்ப நீ கேட்டியா? அவன் அப்படியே அந்த சோல்ஜரை அடித்து போட்டு அவன் இருக்கிற பிளேஸை சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஒரு கேவை பார்க்குறான். அவன் அப்படியே வேகமாக அந்த கேவுக்குள்ளே போகிறான். பிரின்ஸ், நீங்கள் அங்கே நீங்கள் அங்கே அந்த சோல்ஜர் அப்படியே இதை சொல்லவே மயக்கம் போட்டுடுறான். பட் அந்த பிரின்ஸ் எதையுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அந்த கேவுக்குள்ளே போயிட்டே இருக்கான். அவன் அப்படியே அந்த கேவோட லாஸ்ட் வரைக்கும் போகிறான். அவன் அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு போனோடனையும் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த லேக்கை பார்க்குறான். லேக்கா? இங்கே எப்படி லேக் இருக்கு? அவன் அப்படியே அந்த லேக்கை சுற்றி சுற்றி பார்க்குறான். அவன் அப்போ தான் அந்த லேக்குக்கு பக்கத்தில் இருக்க ஸ்வாட், நைஃப் அண்ட் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். இங்கே அப்போ இங்கே யாரோ இருக்காங்க. யார் இது? அவன் அப்படியே வேகமாக அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். இங்கே அம்மாயா அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து வேகமாக மூச்சு பிடிச்சிட்டு வெளியே வரா. அம்மாயா அப்படியே அவனை பார்க்குறா. அவனும் அப்படியே அவனோட ஸ்வாடை கையில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற அம்மாயாவை பார்க்குறான். அவன் அம்மாயாவை பார்த்த அடுத்த செகண்டே அவன் கையிலேருந்து அந்த ஸ்வாட் கீழே விழுகுது. யார் நீ இங்கே என்ன பண்ணுற? நான் அது யாருன்னு கேட்டேன். யார் நீ? அம்மா எப்படி அந்த தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டே பதில் கேட்குறா. பிகாஸ் அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக வெட்டாகியிருக்கு. இப்போ அவள் வெளியே வந்தானா கண்டிப்பாக அவளோட உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் அவள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்தே பேசுகிறா. அது நீ யாரு? நீங்க என்ன பண்ணுற? நான் யாரா? இது என்ன கிங்டம்னு தெரியாதா? அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பிரின்ஸ் அப்படியே தண்ணிக்கிட்ட வரான். அங்கேயே நில்லு, என்ன பண்ணுற? நீ யாருன்னு செக் பண்ண வேணாம்? என்ன பண்ணுற? ஏய்! அவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வேகமாக விழுறான். கிட்டத்தட்ட அம்மாயாவுக்கு ரொம்ப பக்கத்தில். அவள் அப்படியே அவளோட மூச்சு பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுற? உனக்கு சாக விருப்பம் இல்லைனா இங்கேருந்து போயிடு. அவன் அப்படியே அந்த தண்ணியில் நனைஞ்சு அப்படியே வெளியே வரான். அவனோட தலையை வெளியே நீட்டி அம்மாயாவை பார்க்குறான். சாக விருப்பம் இல்லைனாவா? அப்போ நீதான் என்னண்ணா? நீதான் அம்மாயாவா? அவள் அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்க்குறா. அவன் அப்படியே அவகிட்ட வரான். அங்கேயே நில்லு, என்ன பண்ணுற? நான் யாருன்னு தெரிஞ்சுமா என் பக்கத்தில் வர? நீ யாருன்னு தெரிஞ்சதுனால தான் உன் பக்கத்துலேயே வரேன். அவன் அப்படியே தண்ணிக்குள்ளே அவள் பக்கத்தில் வரான். அம்மாயாக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே தண்ணியை விட்டு வெளியே வரப்போறா. பட் அதுக்குள்ளே அவன் அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து இவளோட கையை பிடிக்கிறான். ஸோ அவள் திரும்ப தண்ணிக்குள்ளே அவன் பக்கத்தில் போய் விழுறா. என்ன பண்ணுற? என் கையை விடு, என் கையை விடுறா.
என் பேர் ராவன். ராவன் ராவன் ஹாரிங்டன். அம்மாயா அப்படியே ஷாக்காக அவனை பார்க்குறா. ராவன்? யா, ராவன். நீ நீ அந்த டார்க் டார்க் கிங்டமோட பிரின்ஸ்? எஸ், டார்க் கிங்டமோட பிரின்ஸ் ராவன். ராவன் ஹாரிங்டன். அம்மாயா அப்படி அவனோட gripல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறா. பட் அவன் இவளோட கையை விடவே இல்லை. என்னை விடு, என்ன பண்ணுற? என்னை விடுன்னு சொன்னேன். அம்மாயா அப்படி அவனை வேகமாக தள்ளி விட்டு தண்ணியை விட்டு வெளியே வரா. அவள் தண்ணியை விட்டு வெளியே வந்தோனையும் அவளோட கோட் எடுத்து அவள் மேலே மாட்டுறா. டார்க் கிங்டமோட பிரின்ஸ்க்கு நைட் கிங்டமில் என்ன வேலை? நீ இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் எதுக்காக வந்தனோ தோ அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன். என்னது? என்ன விளையாடுறியா? மரியாதை இங்கேருந்து போயிடு. இங்கேருந்து போகவா நான் வந்தேன்? அவன் அப்படியே அந்த தண்ணியை விட்டு வெளியே வரான். அப்படியே இந்த சைடு ஆரியன் அவனோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு வேகமாக ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கான். இங்கே ஒருத்தன் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆரியன் அந்த பிளேஸுக்கு போயிட்டு அவனோட ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறான். அந்த ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுற பர்சன் இவனை பார்க்குறான். என்ன ஆரியன், இவ்வளோ நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த பிரின்சஸ் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஆரியன் அப்படியே சைலண்ட்டாக அந்த ஹார்ஸை விட்டு இறங்கி அந்த பர்சன் முன்னாடி நிற்கிறான். வார்த்தையை அளந்து பேசு. அளந்து பேசணுமா? கிங் உன்னை எதுக்காக அங்கே அனுப்பியிருக்காருன்னு மறந்துட்டியா என்ன? ஆரியன் அப்படியே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட காலரை பிடிக்கிறான். நான் எதையும் மறக்கலை, மறக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. நீ என் வழியை விட்டு தள்ளி இருந்தா நான் என் வேலையை பார்ப்பேன். நீ தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராத. நான் குறுக்க வந்தேனா? நான் உன்னோட வேலையை உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன், புரியுதா? வின்சென்ட், வேணாம். நீ தேவையில்லாமல் என் வழியில் வர. கிங் எனக்கு கொடுத்த வேலையை எனக்கு முடிக்க தெரியும். நீ வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்திருக்க மாட்டேன். அவள் என்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கலண்ணா. வேணாம் வின்சென்ட், அம்மாயை விட்டு தள்ளிடு. ஏன்? உனக்கு எங்கே வலிக்குது? சொல்கிறது கேளு வின்சென்ட். வேணாம். நான் போன வேலையை எனக்கு முடிக்க தெரியும். நீ முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நானே முடிக்கலான் இருக்கேன். வின்சென்ட், வேணாம். நீ அவளை விட்டு தள்ளியேறு. அவன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. அது எனக்கு தெரியுமே. அதனால தானே விளையாடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆரியன் அப்படியே வேகமாக அவனோட காலரை பிடிச்சி அவனை ஒரு ட்ரீயில் தள்ளி லாக் பண்ணுறான். ஆரியன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா? கிங்குக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது என்ன என்ன பண்ணுவார்? மிஞ்சி போனால் 4 சவுக்கடி கொடுப்பாரா? நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நான் உன்னை அங்கே வர விட மாட்டேன். நான் எப்போ சொன்னேன் நான் அங்கே வர போகிறேன்னு? ஆரியன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக வின்சென்ட்டை பார்க்குறான். நான் அங்கே வரமாட்டேன். ஏன்னா அவள் அங்கே இருக்கிறத விட எந்த இடத்துல அதிகமாக இருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அவளை அங்கேயே பார்த்துப்பேன். வின்சென்ட், நான் சொல்கிறது கேளு. வேணாம். நீ யாரா எனக்கு சொல்ல? என்ன சொல்ல போகிற? நான் உன் அண்ணன்டா, அதானே? நீ வேணா எனக்கு அண்ணனாக இருக்கலாம். நான் உன் அண்ணனா பார்த்ததும் இல்லை, இனிமே பார்க்கவும் மாட்டேன். ஆரியன் அப்படியே சைலண்ட்டாக வின்சென்ட்டை விட்டு தள்ளி வரான். இப்போ தள்ளி போனல, அதே மாதிரி நான் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தள்ளியேறு. ஆரியனால் எதுவுமே பேச முடியல.
எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரியும் கிங் வின்சென்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். வேணாம் வின்சென்ட், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் அதை பண்ணுறேன். நீ நீ உள்ளே வர வேணாம், சொன்னா கேளு. நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்? வழி விடுறா. இங்கே கிங் என்ன அனுப்புனது உன் வேலையை உனக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக. நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். வின்சென்ட் அப்படியே அவனோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறான். இங்கே ஆரியனுக்கு செம்ம கோபம். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே அவனோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு பேலஸ்க்கு கிளம்புறான். இங்கே அம்மாயை அப்படியே அவளோட கோட்டை போட்டு அவளோட ஸ்வேட் அண்ட் நைஃப்லாம் எடுத்து வச்சுட்டு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கா. இங்கே பாரு, இங்கே நடந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ இங்கே வரக்கூடாது, புரியுதா? இங்கே நீ வந்ததை நான் பார்த்தேன். என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ரேவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து வெளியே வரான். அம்மாயா அப்படியே பின்னாடி வரா. ரேவன் அதை நோட் பண்ணிட்டு அவனும் அப்படியே அம்மாயா கிட்ட வரான். என்ன பண்ணுற? பின்னாடி போ. இல்லைனா 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 என்ன? அம்மாயா அப்படியே அவளோட நைஃபை எடுக்கிறா. என்ன பிரின்சஸ், சின்ன பொண்ணாகவே இருக்கியே. அந்த நைஃப் என்ன பண்ணிட போகுது? எல்லாமே பண்ணும். நீ இப்போ மட்டும் பின்னாடி போகல, இந்த நைஃப் என்னென்ன பண்ணுன்னு நீ பார்ப்ப. இங்கே வின்சென்ட் அப்படியே அவனோட ஹார்ஸை ஓட்டிட்டு கேவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறான். அவன் கேவுக்கு வந்தோடனையும் அவனுக்கு சரியான கன்ஃபியூஷன். பிகாஸ் அங்கே 2 ஹார்ஸ் இருக்குது. அது போக ஒரு சோல்ஜர் மயங்கி கிடக்குறான். வின்சென்ட் அப்படியே அவனோட ஹார்ஸை விட்டு இறங்கி அந்த சோல்ஜரை போய் செக் பண்ணுறான். ஏய் 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 எந்திரா, ஏய். அந்த சோல்ஜரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்க்கு வரான். வின்சென்ட் அப்போ தான் அங்கே இன்னொரு ஹார்ஸ் இருக்கிறத நோட் பண்ணுறான். ஸோ அப்படியே வேகமாக அந்த கேவுக்குள்ளே போகிறான். இங்கே அந்த சோல்ஜரும் பொறுமையாக எழுந்து உட்காடுறான். அம்மாயா, அம்மாயா, உள்ளே இருக்கியா? அம்மாயா. வின்சென்ட் அப்படியே அம்மாயாவை தேடிட்டு உள்ளே போகிறான். இங்கே அவளுக்கும் வின்சென்ட்டோட குரல் கேட்குது. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ராவனுக்கும் அந்த குரல் கேட்குது. யார் அவன்? முன்ன மாதிரி தான், இன்னொரு தொல்லை, வேற ஒன்றும் இல்லை. ராவன் அப்படியே அம்மாயா கிட்ட வரான். தொல்லையா? நான் உனக்கு தொல்லையா? அம்மாயா அப்படியே அவளோட நைஃபை வேகமாக எடுத்து ராவனோட நெக்கில் வைக்கிறா. பின்னாடி போ, பின்னாடி போ. இப்போ நீ மட்டும் பின்னாடி போல என்ன பண்ணுவ? கமான மாயா, நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும். பிகாஸ் நீ ஏதாவது பண்ணா உன் கிங்டமில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். ஓ, எல்லாமே தெரியுமா உனக்கு? அப்போ இதையும் தெரிஞ்சுக்கோ. என் கிங்டமில் எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவள் அப்படியே ராவனோட நெக்கில் அந்த நைஃப் வச்சு அழுத்துறா. இப்போ நீ மட்டும் பின்னாடி போல நான் யோசிக்கவே மாட்டேன். பட் ராவனோட ஃபேஸில் கொஞ்சம் கூட எந்த பயமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு அவ்வளோதானே ஆசை? கொன்னுக்கோ, கொன்னுக்கோ. அட்லீஸ்ட் உன் கையால் செத்த சந்தோஷமாவது எனக்கு கொடு. அம்மாயை அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்க்குறா. அப்போ இங்கே கரெக்டாக வின்சென்ட்டும் வரான். அவன் இதை பார்த்துட்டு அவனோட ஸ்வேடை எடுத்துகிட்டு வந்து வேகமாக அம்மாயாவுக்கும் ராவனுக்கும் நடுவில் நிற்கிறான். அம்மாயா, யார் இவன்? என்ன நடக்குது? நீ இங்கே என்ன பண்ணுற? யாரை கேட்டு நீ இங்கே வந்த? அம்மாயா, யார் இவன் கேட்டேன். அவனையே கேளு. இங்கே வின்சென்ட் அப்படியே ராவனை பார்த்து முறைக்கிறான். பட் ராவனோட ஐஸ் ஃபுல்லாக அம்மாயா மேலே தான் இருக்குது. நீ வின்சென்ட்ல? வின்சென்ட் வில்லியம். ஓ, என்ன உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒன்றும் பெரிய
அதிசயம் இல்லை, என்ன எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அம்மாயே அப்படியே அவளோட மூஞ்சி சுளிக்கிறா. இது இவனுக்கே ஓவரால. பட் வின்சென்ட் எதையும் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே ராவனையே பார்த்துட்ருக்கான். பட் ராவன் வின்சென்ட்டை கண்டுக்க கூட இல்லை. அவன் அப்படியே அம்மாயாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அதை வின்சென்ட்டும் நோட் பண்ணுறான். ஏய், அங்கே என்னடா பார்க்குற? என்ன பார், என்ன பார்த்து பேசு. உன்னை பார்க்கணுமா? பின்னாடி அப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு எவனாவது உன்னை பார்ப்பானா? சரியான மலுமட்டையாக இருக்க. வாடா அந்த பக்கம். வின்சென்ட்க்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே அவனோட ஸ்வாட் எடுத்து ராவனோட கழுத்தில் வைக்கிறான். என்னை பாருன்னு சொன்னேன், இப்போ நீ மட்டும் என்னை பார்க்கல என்ன பண்ணிடுவ? உன்னால் என்ன பண்ண முடியும்? அவன் இப்போ கூட அம்மாயாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அம்மாயாவும் ராவனை தான் மறைச்சிட்ருக்கா. அவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அவளுக்கு வின்சென்ட்டையும் பிடிக்கல, ராவனையும் பிடிக்கல. அவளுக்கு எப்படா இங்கேருந்து பேலஸ்க்கு திரும்ப போவோன்னு தான் இருக்குது. ஸோ அப்படியே காண்டா அவங்க 2 பேரையும் மறைச்சிட்ருக்கா. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.